Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி 2 கேமிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கிரியா வரமாட்டான், ஏன்னா அவன் கோவில் போயிருக்கான். கைஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, வளன்னு பேசாமல் இன்ட்ரோவை போட்டுடலாம். இப்போ பாருங்க இன்ட்ரோ. Day 1. இன்றைக்காச்சும் ஃபஸ்ட்டு டேலேயே இந்த கேமை முடிக்க பார்க்கலாம். கைஸ் இன்னைக்கு கன்ஃபார்ம் Day 1லேயே முடிச்சிடலாம். கைஸ் சத்தியமாக எத்தனை பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்த மொட்டை மொட்டை எதுக்குறா நீ குறுக்கால வர? எப்பயுமே அப்படி தான் கேஸ் குறுக்கால வரான். எனக்கு வேறு வேலையே இல்லை. இங்கே தான் வச்சுக்கிறாங்களா? இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, நான் இந்த ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். மொட்டையே வந்துட போகிறான். மொட்டை வந்துடாதரா. நான் இந்த கதை 3 எப்படா திறந்தேன்? ஒரு மொட்டையை பார்த்துறானா? சரி, தெரியல. இங்கே என்ன இருக்கு? அட எதுவுமே இல்லைடா. ஓ கிராணி பூச்சி. இங்கே என்னடா இப்போ நடந்துச்சு? சத்தியமாக கைஸ் கிராண்ட்பா மட்டும்தான் வந்தான், ஆனால் கிராணி எப்போ வந்தான்? என்னடா இது? எப்படா இது? நான் கிராண்ட்பா மட்டும்தான் இருக்கான்னு நினச்சி வெளில போனேன்டா. கிராணி இங்கே தான் இருக்கு. கைஸ் கிரியா இருந்தானா இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும். ஏன்னா குறுக்கால காமெடி பண்ணுறேன்ட்டு எதாவது பண்ணுவோம். இவன் இன்னைக்கு கோவிலுக்கு போய்க்கிறான். சரி, நம்ம இன்னைக்கு நம்ம கூட பார்ப்போம். முதல்ல எஸ்கேப் ஆகுறத பார்ப்போம். ஆனால் நான் போட் எஸ்கேப் தான் பண்ணானே முதல்ல கிரானி 2ல் வந்தேன். ஆனால் போட் எஸ்கேப்பை தவிர மிச்சம் எல்லா பொருளுமே தருது. ஆனால் போட் எஸ்கேப் தவிர மிச்சம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கைஸ் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது. அது இந்த ஒரே டைம் அப்படி ஆயிரும். மற்ற டைம்லாம் நல்லா தான் இருக்கும். கைஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யாராவது இல்லை இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டருக்கான பொருள். ஏன்டா இது எதுவுமே போட்டுக்கெல்லாம் தரவே மாட்டிங்களா? கிராணி போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறான்னு கெஸ் பண்ணி இப்போ போட் எஸ்கேப் எதுவும் தரல. ஸ்டென்கன்னு இப்போ செத்திங்கடா ரெண்டும். கிராணி எனக்கு போட் எஸ்கேப்புக்கான பொருள்லாம் வைக்கல. நீ வா செத்துட வா. கைஸ் இப்போ பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடுவாங்க. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டான்ஸ் போடுவாங்க. டான்ஸ் சூப்பராக ஆடுவாங்க நம்ம கிராணி. எங்கே இன்னும் வரலையே கிராணி? வந்துடுச்சு. ஐ சி யூ. வா இந்தா வாங்கிக்க. எப்படி கரண்ட் சாக்கு சூப்பராக இருக்குதா? எங்கே மொட்டை வருவானே? ஆஹோ, என் பொண்டாட்டியை அடிச்சிடியா அப்படின்ட்டு வருவானே. எங்கே அவன்? டேய் மொட்டை வா, டக்குன்னு வாடா. டேய் வாடா. அட போடா. வந்துட்டான். அங்கே பாருங்க சமைச்சான கிளார் அடிக்கும் மண்டையில். என்ன மாதிரி ஒரு கிளாரு. ஐயோ கைஸ் மொட்டை எனக்கு கொட்டை கலங்கிருச்சு. பாவண்டா, கொட்டைலாம் கலங்கிருச்சு. டேடி அந்த கீயை கொடுறா. மொட்டை நீ சட்டி தலைய மாதிரியே பண்ணாதடா. தண்டான் கைஸ். போன வீடியோட சட்டி தலையன் வாயில் அப்படியே அந்த புல்லட்டை முழுங்கிட்டான். ஸ்டென்கன்னோட புல்லட்டு. சத்தியமாக எனக்கு காண்டாயிடுச்சு. அதில்
சரி மேலே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மேலே இந்த இடத்துல என்ன ஆன்வீல் தான் இருக்கும். எப்படி கரெக்டாக சொன்னால், ஏன்னா அங்கே எப்பயுமே ஆன்வீல் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்க போகுது? வெப்பன் கீ மாட்டினானுங்கன்னா செத்துறானுங்க. இப்போ போய் வெப்பன் கீழே இருக்கிற கன்னை தான் எடுக்கணும். சரி கீழே போய் எடுக்கலாம். நம்ம அப்படி போக வேணாம், இப்படியே போயிடலாம். இப்போ இந்த புக் எடுக்கணும். எடுத்தாச்சு. ஆனால் போன விட்டால் நம்ம கண்ணிலே அந்த வெப்பனுக்கு படவே இல்லை. இப்போ தான் தெரியுது. ஷார்ட் கன் வந்துடுச்சு. இப்போ கிராண்ட்பாவும் கிராண்டியும் மாட்டினாங்கன்னா ஒரே புல்லட் தான் பறப்பாங்க. அப்படியே ஜட்டி தலையை நான் அப்புறமா அடிச்சுக்கலாம். இப்படி ஆனால் கிட்டத்தட்ட நான் வந்து கேமுக்குள்ள ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்கும். இப்போ தான் ஆனால் போட்டியே தராங்க. அதுவும் ஒன்றே ஒன்று தான். வேறு ஹெலிகாப்டர் கீ. இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் வேறுனா தாங்கடா. வேறு கிச்சனில் எதுவும் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். கிச்சனில் இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஹெலிகாப்டர் புக்கு. இது தேவையே இல்லை. கிராணி அங்கே தான் போயிட்டுருக்கு. வர வச்சு ஒரு அடி அடிக்கலாம். கிராணி இங்கே வா. கிராணி பார்த்துச்சு. வரட்டும். இந்த வாங்கிக்க போ. சொன்னல ஒரே புல்லட் தான். அப்படியே பறப்பாங்க கிராண்டிலாம். என்ன மாதிரி ஒரு பறப்பாங்க. இப்போ மொட்டையன் வருவான், அவன் பாருங்க கைஸ். அப்படியே ஒரு அடியிலே பறக்க போகிறான். ஆமாம், மொட்டைன்னு தான் காதே கேட்காது. நாம இது கண்ணை கீழே போடுறோம். ஆனால் இப்போ மட்டும் அவனுக்கு எப்படி காது கேட்கணும் தெரியாது. அவனோட ஒய்ஃப் அடித்தோன்னா அப்படியே பறந்துக்கிட்டு வருவான் மொட்டை. அப்போ மட்டும் அவனுக்கு எப்படி காது கேட்கணும் தெரியாது. டேய் கிராணி மறையுதுரா. அப்போனா கிராணி வரப்போகுதுன்னு அர்த்தம். அவன் வந்தாலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எதிரி கூட்டெல்லாம் பயந்து ஓடான். கைஸ், அந்த கீழே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சுல, அந்த ஸ்பீக்கரில் தான் கிராண்ட்பா டான்ஸு போட்டு ஆடிட்டுருப்பான். ரெஞ்ச் இது தேவைப்படும். மொட்டை என்ன இன்னும் ஆளையே காணுமே. அப்படி எங்கே தான் போயிருப்பான்? மொட்டை டே வாடா. உடனே அடிக்கணுமே. ரெஞ்ச் வச்சு அடிக்க முடியாது. இரு, நான் ஷாட்கன் எடுத்துட்டு உன்னை கூப்பிட்டு வச்சு அப்படியே அடிக்கிறேன். முதல்ல அந்த டிச்சு தண்ணியை வெளில எடுத்து விடலாம். அதுக்குள்ளே ஒரு கொடூரமான ஜந்து இருக்கும். டிச்சு தண்ணி கூட பிரச்சனையே இல்லை. அந்த ஜந்து இருக்க பாருங்க கைஸ், அப்படியே ஒரே வயலில் நம்மளை வாயில் கடிச்சிடும். அவ்வளோதான், அது வெளில போயிடுச்சா கைஸ்? எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ அந்த டிச்சில் நான் இப்போ அந்த வெளியில் போகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுல, அதில் கம்பி போட்டு தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. குட்டியூண்டு கேப்பை தான் இருக்கும். ஆனால் அந்த கேப்புக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஜந்து எப்படி வெளில போவோம்? நீங்களே சொல்லுங்கள். இது எப்படி சாத்தியம்? கிரியா பாபா இருந்தானா, இப்போ கிரியா இருந்தானா சம்மந்தமாக இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆமாம் ப்ரோ, கிரியா சம்மந்தமாக இல்லாமல் தான் சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்கு? யாராவது வராங்கன்னு தான் நினைக்கிறேன். யாரு? இல்லை யாரும் வரல. சரி, நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல க்ரோபாரு இது தேவைப்படும். ஆனால் போட் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. 2 பொட்டி இருக்கும், அதை திறக்கணும். இருங்க, இதை கீழே தள்ளி விட்டு கிராணி வர வச்சு ஒரு சுடலாம். இப்படி கரெக்டாக காலிலே ஒரு சுடு. பாவாடை தெரிச்சிட்டு பறக்கும். வந்துருச்சு. இல்லைண்ணா பார்த்துட்டு போகுது.
ஏய் கிராணி வா வா இங்கே வா இங்கே வா, ஏன் பயப்படுற? கிராணி இங்கே வா, இங்கே வா கிராணி. இங்கே வர வச்சு அப்படியே ஒரு சுடு வாங்கிக்க போ, பறந்துடுவேன். எங்க உன்னோட ஹஸ்பண்டு மொட்டைங்க அப்படியே பல பலன்னு இருக்கும் மண்டலாம். ஆளையே காணோம். வர சொல்ல அவனை, வர சொல். எங்கடா மொட்டை, வாடா. காய்ஸ் இவனை வச்சு ஒரு சல்லையாக்குது. இவன் நம்ம கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான், கூப்பிடாத மாதிரி தான் எங்கேயோ வந்து சுற்றிட்டு இருப்பான். ஏன் காய்ஸ் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். தூத்தம் அங்கே தான் போகிறான். டேய் மொட்டை இங்கே வாடா. எங்க மொட்டையை காணோம், இங்கே தானே இருந்தான். டேய் மொட்டை எங்கடா போனேன்? டேய் மொட்டை வரான் கைஸ். ஆனால் இப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவன் இல்லை தானே, எப்படி வந்திருப்பான்? ஒருவேளை மந்திரக்காரனாக இருப்பானோ? இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மந்திரக்காரங்க போல, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. கைஸ் அடுத்த வாட்டி கிராணி 1 போடலாம். 2 2 வாட்டி போட்டாச்சு, அடுத்த வாட்டி 1 போடலாம். நான் 1 இறக்கி போடுறேன். அதில் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படியும் எனக்கு அவ்வளோக்கா விளையாட தெரியாது. எனக்கு கிராணி 2 தான் இன்னும் நல்லா சூப்பராக ஆட தெரியும். அந்த வீடு அப்படியே குட்டி கொண்டு இருக்கும், சோப்பு டப்பா சைஸில் இருக்கும். அதை போய் கிராணி 1ல் கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிராண்ட் பாலாம் வந்துருந்தானா அவ்வளோதான். சரி நம்ம சேஃப்டா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேஃப்டாக்குள்ளே பெட்ரோல் இது தேவை, போய் ஊற்றணும். போய் அதை ஊற்றணுமா? எங்கே இருக்கு போட்டு. கரெக்டாக இதில் இல்லை இதில் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல ஊற்றணும். அங்கே வந்து ஸ்பார்க்கிள் வைக்க வைக்கணும். கைஸ் ஒரே நிமிஷம். ஆடாதரா கைஸ், இது நவுறுது அப்படியே கேமரா நவுறுது. சரி இப்போ இது நம்மளுக்கு தேவைப்படாது. யாராவது வராங்களா? யாராவது வரீங்களா? யாருமே இல்லை. சரி நாம் வந்த வேலையை பார்ப்போம். இருங்க யாராவது வருவாங்க கன்ஃபார்ம். அந்த கிராணி தான் வரும், ஏன்னா அதுக்கு மட்டும் தான் காது கேட்கும். கிராண்ட் பாக்கு காது கேட்காது. அவனே ஒரு செவிடன். இதே செவிடன் சொல்லும் போது கரெக்டாக வருவான். இங்கே என்ன அந்த கிராணி கிளவியை காணோம். இருங்க இன்னொரு வாட்டி தூக்கி போட்டு பார்க்கலாம். கிராணியும் காணோம், கிராண்ட்பாவும் காணோம். அப்படி 2 பேரும் என்ன தான் பண்ணிருப்பாங்க? ஏய் கொஞ்சம் டக்குன்னு வாங்கடா. கிராணி வருது. இப்போ இது கீழே வந்துடுச்சா, நாம் அப்படியே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே தான் இருந்துச்சு ஹெலிகாப்டருக்கியா எதிரே நான் எதோ பார்த்தேனே. சரி கிராணி வந்துடுச்சு. இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். என்ன பார்த்தேன் நாமக்கல்ல. சரி நம்ம மேலே போகலாம். மொட்டை ஏது வரானா? சரி மொட்டை கைஸ் நாம் கரெக்டாக உள்ளே போகிறோம். மொட்டை வந்துட்டான். சரி சொட்டை ஏன்னா மாற்றி வரீங்க? எத்தனை வாட்டி தான்டா துரத்துவீங்க 2 பேரும்? ஏன்டா மொட்டை எங்கடா போன? மொட்டை கண் இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஏய் மொட்டை வந்துட்டான்டா. மொட்டை எங்கடா போனேன்னு சொன்னவொடனே மொட்டை வந்துட்டான். மொட்டை ஏது போயிட்டாங்கன்னு நான் எதுவும் தெரில. அந்த கட்டெல்லாம் இருந்துச்சு. இங்கே தான் டாக்குற மொட்டை. மொட்டை ஏன்னா நீ நவுற மாட்டியா? முன்னாடியே தான் நிற்கிறேன்.
மொட்டை போகிறான் இந்த மொட்டை. சரி மொட்டை போகிறான். அப்படியே கன் எடுத்து அவனை சுற்றலாம். கண்ணெடு. அட புல்லட் வேறு இல்லைடா. புல்லட் இல்லையா? புல்லட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இங்கே இருக்குது. அட இது வேறு எடுக்க மாட்டோடா. டே ஏன் எங்கே ஆட்டானுது? இதாச்சு. இப்போ வருவாங்கல்ல, அவங்க என்ன ஆட்டி அடிக்கிறோம் பாரு. வந்தோடனே ஒரே சுடு செத்துருவாங்க. இங்கே கிராணி வந்துருச்சு. இந்த கிராணி வாங்கிக்கோ. இங்கே அந்த கிராண்ட் பா அந்த அண்ணியும் வாங்கிக்கோ. போ யாருக்கிட்ட சரி நம்ம இந்த க்ரோபார் எடுத்து அதை திறந்து பார்க்கலாம். அங்கே என்ன இருக்க போகுது? செயின் கட்டர். இதை வச்சு அந்த மேலே ஒருத்தன் இருக்கும், அதை அழுத்திட்டு அப்புறம் கண். இது ரெண்டும் தேவை. அதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். போட்டிக்கு நம்மளுக்கு 2 பொருள் தான் கிடச்சிருக்கு. இங்கே ஸ்பார்க் பிளாக் இது தேவை. ஃபியூஸு இதோ பின்னாடி இந்த இடத்துல வச்சுட்றணும். வச்சாச்சு. இன்னும் டோர் ஹேண்டில். அப்புறம் இன்னொன்று தேவை, பெட்லாக் கீ. அப்புறம் போர்ட் கீ பார்த்தாச்சு, எங்கேயோ வச்சுருந்தோம். இது 2 தான். இது 3 தான் தேவை. யாராவது வரீங்களா? யாரும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. பார்க்குற இடம்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை, ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த திறக்கலாம். இங்கே போகணும், ரைட் எடுக்கணும். இந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இங்கேருந்து அந்த ரெட் கலர் மார்க்கை கரெக்டாக சொல்லணும். சுட்டு அவ்வளோதான், சுட்டாச்சு. ஏய் அது மேலே நின்றுக்குச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? திரும்பி இது இறங்கினா சத்தம் கேட்கும். இது அப்படியே கீழே கழிவிட்டு கிராணி அங்கே தான் போவோம். நாம் இப்படி போயிடலாம். ரெண்டும் ஒரே இடம் தானே கேட்பீங்க, அது அப்படிதான். இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த கிராணி வர வச்சு ஒரு சுடு சுடலாம். அதை சுட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் என் ஆசை தீரும். அது சாகணும். பெட்லாக்கி இது தேவை. இங்கே இருக்க வந்துருச்சு. ஏன் ஷூட் பட்டன் கைஸ், நான் அந்த ஷூட் பட்டனை கொடுத்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை. என்னடா இது இப்படி? ஆடு வேறு கைஸ், இது ஆடு. கைஸ் அது ஆட், அதை மட்டும் விட்டுருங்க. டே 3 லாஸ்ட் டே.
சி டே 3 லாஸ்ட் டேல வந்து இது டே 3. இங்கே என்ன இருக்கு முட்டை? ஐயோ நான் அந்த படிக்கட்டில் தான் ஏறி இருப்பேன். சரி மேலே போகலான்னு பார்த்தா கிராணி கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போகலாம். கிராணி வருமா? ஏன்னா அப்போ நம்ம மேலே போகும்போது குறுக்கால் வந்து அடிச்சு போனோம். ஏய் கிராணி கொஞ்சம் சீக்கிரமா வா. வந்துடுச்சு நம்ம மேலே ஓடிடலாம். நான் வேறு டே 1லேயே முடிக்கணும்னு தான் சொன்னிருந்தேன். சரி மொட்டை நீ இங்கே தான் நிற்கிறியா? கொஞ்சம் சீக்கிரமாக தான் போட மெதுவாக ஆடி எசங்க போயிட்டு இருக்கிறான். இதை நம்மளை பார்த்துறானா என்ன ஃபாஸ்ட்டில் ஓடி வருவான். ஃப்ளாஷே கொண்டு தோற்றுருவார். இப்போ அந்த ரூமுக்குள்ளே போய் நம்மளை பார்ப்பாரான். வந்துட்டாரான். ஓடு சரி இறங்க முடியலடா. எப்பா இறங்கியாச்சுடா. கிராணி டேய் என்னடா இது மேலே போன கிராணிப்பா கீழே தான் கிராணி. அவ்வளோதான் செத்துட்டேன். முடிஞ்சி. இப்போ டே 4. இன்னும் 2 ஆட்டு அறிவாங்கன்னா அப்புறம் செத்துட்டேன். வீடியோ முடிஞ்சி. 2 அடி வாங்கினா அப்போ வீடியோவே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரி நம்ம போகலாம். நாமளே வாய் வைக்க வேணாம். எங்க சொட்ட ஒன்றாண்டா ஒரு காணி நான் 2 சுட்டு போட்டு அடிக்குதுங்க. போன வாட்டி என்னன்னா மேலே கிராண்ட்பா கீழே கிராணி. இப்போ என்னன்னா பின்னாடி கிராண்ட்பா முன்னாடி கிராணி. சத்தியமா நான் சொல்கிறதுனே புரியல. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. அவ்வளோதான் இது லாஸ்ட் டே. இப்பயும் செத்துறோன்னா வீடியோவே முடிஞ்சிச்சு. கிராணி ஓடிடு. இப்போ இங்கே ஷார்ட் கன்னு இது ரீலோட் பண்ணுறதுக்கு புல்லட் வேணும். புல்லட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் முன்னே எடுத்தாச்சு. இந்த என்ன பண்ணலாம்? கீழே இறங்கி வந்து வேறு எங்கே தான் புல்லட் இருக்கும்? இங்கே நல்லா ஞாபகப்படுத்தணும். இன்னொரு புல்லட் இருந்துச்சுன்னா மொத்தமாக 3 இருந்துச்சுன்னா அந்த 2 பேர் ஜட்டி தலையனை சும்மா விடக்கூடாது. ஜட்டி தலையனை ஒரு போடணும். திருடி கிராண்ட்பா வேறு சொல்லாமல் கொள்ளாமல் வரானே. போயிட்டானா? போடா. ஏன்டா நீ இது பண்ணுற? போனா மொட்டை போய் வாய்ஸ் கூட டூயட் படு. அதுக்குள்ள நாம் எஸ்கேப் ஆகி போனோம். இல்லைன்னா அப்புறம் நாம் எங்கள் வீட்டுக்கு அடிதான். ஓடு மொட்டை வேறு போயிட்டானா? ஓடு எங்கே யாரையும் நான் காணோம். கீழே புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போடா. இங்கே இருக்குங்க புல்லட்டு. எடுக்க முடியாடா.
சரி கிடைக்க முடியல. இங்கே என்னடா இது? வரட்டும் வரட்டும். எங்கே வா 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 முட்டை சொட்டை. நீ தான் வருவ. நீ வந்து அடி வாங்குவ. நீ வந்து அடி வாங்கினோடனே முட்டை வருவான். முட்டைக்கு வந்து முட்டையிலே ஒரு ஷாட்டு போடணும். இந்த வாங்கிக்கோ. எங்கே உன்னோட புருஷா வர சொல்ல. அவனையும் ஒரு அடி வாங்க சொல்லு. வாடா டேய் மொட்டை, எங்கே இருக்க? டேய் மொட்டை வாடா. இப்போ இங்கே இருக்கான் போடு. டே கைஸ், முன்ன மாதிரியே நான் சுடுற பட்டன் மறுபடியும் அழுத்தினேன். ஆனால் அப்பயும் ஏன்டா சுடல? போச்சு, ஏதோ பண்ண போகிறானுங்க. டே என்னடா அது முள்ளெல்லாம் இருக்குது. டே ஏன்பா இது பண்ணாதடா. கேட்குறானி. இல்லை வேணா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு கைஸ்.